ஹே லவ்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, எல்லாம் எப்படி போகுது? எல்லாருமே ஃபேமிலியோட ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, மோதலும் காதலும் பார்ட் 2 வரைக்கும் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு ஒன் ஷார்ட் மூவி மாதிரி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மோதல் காதலுக்கு கொடுத்த அளவு ரெஸ்பான்ஸ் கூட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு கொடுக்கலன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தேன், வியூஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்துச்சு. சொல்கிற மாதிரியே கொஞ்சம் 90 அபோவ்க்கு மேலே வந்ததுனால சரி மோதிரம் காதலும் போடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 3டா இது. ஆக்சுவலாக இந்த வீடியோ முடியும் போது தான் தெரியும் இது ஒரு ஃபைனல் பார்ட்டா இல்லைனா வந்து இன்னொரு பார்ட் 4 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேடா, நம்ம பேசிகிட்டே இல்லாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே, அப்போ பாட்டி அப்படியே உட்காந்துருக்கு, அப்படியே படத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஜங்குக்குவியுமே. அப்போ பாட்டி தான், எனக்கு இந்த படத்தை பார்க்கவே பிடிக்கல, என்ன எடுத்து வச்சுருக்கானுங்க படத்தை, சரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. உடனே ஜங்குக்குவியுமே சரின்னு போகலான்னு சொல்லிட்டு பாட்டியை அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ பாட்டி அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இவனுங்க 2 பேருமே சரின்னு போகிறானுங்க. போயிட்டு மாலில் போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலாக பாட்டி வீல் சேரில் தானே வச்சு அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு தான் அழைச்சிட்டு போகிறான், பக்கத்துலேயே வந்துட்டுருக்கான். அப்போ ஜங்குக்கு எதுவுமே வாங்க மாட்றான். பாட்டி தான், ஜங்குக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, இவன்லாம் ஏதாச்சும் சொல்லுவான்னு நினைக்காது, உனக்கு பாட்டி வாங்கி தரேன் சரியாங்கும் போது உடனே ஜங்கு, பாட்டி என்ன திடீர்னு பாசத்தை பொழியிற, என் பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு திடீர்னு பாசம் வந்துருச்சோ அப்படின்னு ஜங்கு சொல்லவும் பாட்டி, நீ என்ன இருந்தாலும் என் பேரன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்க. ஸோ ஜங்குக்கு எல்லா பை பண்ணாலுமே வந்து பே பண்ணிடுறான். ஸோ ஜங்குக்குமே அது பிடிச்சிருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பர்சன் வந்து, வி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டக்குன்னு பாட்டியும் ஜங்குக்குமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க, யார் இந்த நியூ கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. வீமே ஹக் பண்ணிவிட்டு, ஹே லில்லி எப்படி இருக்க, உன்னை பார்த்தா எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கும்போது உடனே லில்லி, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை லில்லி தான். உடனே அந்த பொண்ணு, வி உன்னை காலேஜ் டைமில் பார்த்து தெரியுமா, எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்க பார்க்க, நல்லா மஸ்குலராக ஆகிட்டேன், இந்த 1 இயரில் எப்படி பாடியாக வச்சுருக்கான்னு அவள் டச் பண்ணி பார்க்குறா. ஜங்குக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகுது. பட் சார் வெளியே காட்டிக்க மாட்டுறாரு. உடனே அப்போ தான் வந்து அவையும் வந்து இவங்க என்னோடய பாட்டி, இவங்க என்னோட ஜங்குக் அப்படிங்கும்போது உடனே பாட்டியை பார்த்துட்டு வணக்கம் பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து அப்படின்னு திரும்பிக்கிறான். வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு லில்லியை வந்து, ஆக்சுவலாக நான் இங்கே ஷாப்பிங் பண்ண தான் வந்தேன், உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஷாப்பிங் பண்ணுற மூடே போயிடுச்சு, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கும்போது அவன் மெசேஜுக்கிட்டு அப்போ தான் லில்லியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக லில்லி என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட், இவன் வந்து நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஸ்டடீஸ்க்கெலாம் இவ தான் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லில்லி வச்சுக்கிட்டு, உனக்கே தெரியும்ல நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி வலிஞ்சிக்கிட்டே பேசுகிறா. ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ வந்து, ஓகே லில்லி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ஓகே நான் போகிறேன் அப்படின்னு போகும்போது உடனே லில்லி வந்துட்டு, என்ன நீ ஓவராக பண்ணுற, நானும் உன் கூட வரேன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறேங்கும்போது, எனக்கு ஷாப்பிங் பண்ணுற மூடே போயிடுச்சு, அவங்களோடைய ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது அப்படியே பாட்டியும் ஜங்கு பார்த்துட்டு உடனே பாட்டி வந்து, இந்த பாருமா, நான் என் பேரனை கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் வந்திருக்கேன், ஓகேயா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீ போய் வேற ஆளை பாரு, அப்புறம் சும்மா என்னோட பேரன் மேலே கையை வச்சு உரசுறது கிரிசுறது வந்து கட்டி பிடிக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு சிரிப்பு வருது. அப்புறம் பாட்டி ஜங்குக்கு பிடிச்சி கை இழுத்து, ஏதோ நிற்கிறான்னு, இவனை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், என் பேரனுக்கு இன்னும் 5 மாதத்தில் கல்யாணத்தை வச்சுருக்கேன், மறக்காமல் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நல்லா ஏற்றி விட்றாங்க. வெளியே வந்துட்டு, என்ன உனக்கு மேரேஜா, எனக்கு எந்த இதுவுமே சொல்லலை, நீ சிங்கிளாக இருப்பேன்னு தான் நான் நினச்சேன், அதுவும் போய் இந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறேன், பார்க்கவே சின்ன பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறான். உடனே வீக்காக டென்ஷன் ஆகிடுது. உடனே அவன் என்னோடய பையன் சின்ன வயசுலேருந்து பேசி வச்சது அப்படிங்கும்போது, தட் சைல்டு ஷிட் மேரேஜா அந்த மாதிரி டைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பேசுகிறா. மீ எதுவுமே சொல்லாமல், லில்லி இதை பற்றி இப்போ பேச வேணாம் அப்படிங்கும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்களோட
ஃப்ரெண்டோடு வரங்கும்போது பாட்டி முறைக்கிது. வந்து எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், அதனால தான் அப்படிங்கும்போது பாட்டி ஒன்றுமே சொல்லாமல் ஜங்குக் என்னை கூட்டிகிட்டு போங்குது. அதனால் ஜங்குக்குமே அந்த பாட்டியை அழைச்சிட்டு போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் பாட்டியும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பின்னாடியே தான் லில்லியும் வியும் வந்துட்டுருக்காங்க. ஸோ வியை பிடிச்ச லில்லி வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை வாங்கி கொடு, காலேஜ் டைமில் எதனா கேட்டால் உடனே வாங்கி தந்துடுவேன்னு சொல்லிட்டு எரியிற நெருப்பில் இன்னும் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கா அவ. பட் ஜங்குக்கு இதை சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு செம்ம பொசசிவ் ஆகுது. பாட்டியுமே வந்து ஜங்கு பார்த்து ஜங்குக்கு நீ எதுவும் நினச்சிக்காத, அவன் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்க்கறதுனால இப்படி பண்ணுறாங்கும் போது அவனுமே அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குமே அவன் பாட்டியை கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே வந்துட்டுருக்கும் போதே டக்குன்னு லில்லி இருக்கால, அவளுக்கு வந்து ஒரு கால் வருது. உடனே வந்து அந்த கால் பேசிவிட்டு லில்லி வந்து வீட்டை சொல்கிறான். வே இந்த மாதிரி என் ஆஃபீஸில் டக்குன்னு ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, ஃபயர் டக்குன்னு இதாகிடுச்சான், அதனால் என்னோடய பாஸ் உடனே என்னை கூப்பிட்றாரு, அது ரொம்ப லாஸ் ஆகிடும் போயில, நான் போயிட்டு வரேன், ஓகே, ஐ வில் கேட்ச் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியுமே டக்குன்னு வீயை ஹக் பண்ணிவிட்டு ஓடிடுறான். வீயுமே அப்படியே பார்க்குறான், ஓகேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து பாட்டியும் ஜங்குக்கும் எங்கேன்னு பார்க்கும்போது முன்னாடி போயிட்டுருக்கிறத பார்க்குறான். ஐயோ இன்றைக்கி என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி அவனுமே முன்னாடி போயிடுறான். பார்த்தா வீயை வந்து அப்படியே பாட்டியை பிடிச்சிட்டு ஜங்குக்கு நீ விட்டு ரொம்ப நேரமாக நீ தான் வீல் சேரில் வச்சு நடந்து கொண்டு போயிட்டுருக்கா, நான் பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான் அந்த பாட்டி வீல் சேரில். ஸோ வீக்கு புரியுது ஜங்குக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீயுமே சிரிச்சுட்டு ஒன்றுமே சொல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி போய் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஆக்சுவலாக அந்த டேவே ரொம்ப நல்லா போகுது. ஏன்னா பாட்டி இருக்கிறதுனால பாட்டி ஏதாச்சும் பேசிக்கிட்டு ஏதாச்சும் பழைய கதையை சொல்லிவிட்டு அந்த மாதிரி நல்லாவே சொல்லி போகிறாங்க. அப்போ ஜங்குக்கு தான் கேட்குறான் பாட்டிகிட்ட, பாட்டி நீங்கள் தாத்தாவை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, உன் தாத்தா இருக்கார்ல அவருமே ப்ரொஃபஸர் தான், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார், நான் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் ஸ்கூலில் படித்ததோடய நிப்பாட்டிட்டாங்க. உன்னோட தாத்தா வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான், அவர் அடிக்கடி காலேஜ் போயிட்டு வரதை நான் டெய்லிக்கும் பார்ப்பேன், அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அவருக்கு நான் என்ன நினச்சேன்னா எனக்கு தான் அவரை பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு எவ்வளோ ஒரு சைட் லவ்வாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன பொண்ணு கேட்க வந்தாங்க, வேறு யாரும் இல்லை அவனோட பெரிய மாமா இருக்கான்னு, அவனோட வீட்லேருந்து பொண்ணு கேட்க வந்தாங்க. ஆனால் நான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டான். சரின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்டாங்க யார் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சொல்ல தோணலை, எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கும் எனக்குமே ஒரு 5-6 வயசு டிஃப்ரென்ஸு, அதனால் எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஸோ இப்படியே சொல்லும் போது எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரர். அவர் என்ன பண்ணார்னா யோசிச்சுட்டு கடைசியில் நான் சொல்கிறத நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கல்யாணத்தை விருப்பமே இல்லாத எதுவுமே நடந்துச்சு. கடைசியில் உன் தாத்தா இருக்கார்ல அவர் தான் கல்யாணத்தை வந்து நிறுத்திட்டாரு. நீங்கள் கல்யாணம்னு அவளுக்கு பண்ணிங்கன்னா அது என் கூட மட்டும்தான், அவள் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சினிமா டைப் டைலாக்லாம் பேசி என் மனசை இன்னும் கவுத்துட்டார் அந்த மனுஷன். அப்புறம் என்னாச்சு, அப்படியே அந்த கல்யாணம் பண்ணியில் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இத்தனை பிள்ளைங்களை பெற்று எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே வெக்கப்பட்டுட்டே சொல்லும். உடனே வந்து நீ என்னன்னா அப்பயே லவ் ஸ்டோரி நடத்திருக்க அப்படிங்கும்போது, ஆமாண்டா நீங்கள் தான் இந்த காலத்து பசங்களாம் தான் இருக்கீங்களே, எங்களோட லவ் ஸ்டோரி மாதிரிலாம் யாருக்கும் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. அப்படியே கலாய்ச்சிட்டே இவங்க 2 பேருமே உட்காந்துருக்கானுங்க. அப்போ தான் ஜங்குக் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறான். உடனே ஜங்குக் வந்து எனக்குலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கான். அவன் அந்த மால் இன்சிடென்ட்லேருந்தே அவன் சைலண்ட் ஆகிட்டான். வீட்டை நல்லா பேச மாட்டான், பாட்டிட்டு தான் நல்லா பேசுகிறான். ஸோ இப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. அப்போ பாட்டியையும் ஜங்குக்கையும் வீட்டில் விடுறதுக்காக வரான். விட்டுட்டு இந்த மாதிரி காலைல போகும்போது பாட்டி வந்து என்னடா எவ்வளோ தூரம் வந்துட்டு டின்னர் சாப்பிட போக மாட்டியா அப்படிங்கும்போது, அது இல்லை பாட்டி நான் வந்து நாளைக்கு காலேஜ் இருக்க போகணும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லை நீ ஒழுங்காக சாப்பிட்டு தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வச்சுட்டு ஜங்கு கண்டுக்கவே இல்லை, அவன் மட்டும் ரூமுக்கு ஏறி போயிடுறான். வீக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டான். ஸோ இப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது, காலேஜுக்கு போகிறாங்க 2 பேருமே. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் செகண்ட் இயர் முடிச்சிட்டாரு, இப்போ தேர்ட் இயர் கரெக்டாக போகிறான். ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண ஸ்டேஜில் இருக்கான் வந்து. ஆக்சுவலாக தப்பாக சொல்லிட்டேன், செகண்ட் இயர் முடிச்சிருப்பான், தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கான். இன்னும் ஒரு 3 months அந்த மாதிரி தான் டைம் நல்லாவே ஸ்கிப் ஆகுது. ஆனால் ஜங்குக்கு வந்து இக்னோர் பண்ணுறத விடவே இல்லை.
முன்னாடி என்னென்னா என்ன எதுனா எதுங்கிற மாதிரி பேசுவான். இப்போ அதுவுமே இல்லை. ஜிமினுமே கேட்குறான், ஏன்டா என்ன ஆச்சுங்கிற மாதிரி. ஆனால் வந்து அவன் ஒன்றுமே சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமினா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஸோ ஒன் டே தான் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து காரிடரில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பர்சன் அவன் கையை டக்குன்னு பிடிச்சி இழுத்து கேபின்குள்ளே வச்சு லாக் பண்ணுறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ அந்த பர்சன் யாருன்னு பார்த்தா வெளியிலேருந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்குமே பார்க்குறான், அது யார் கேபின்னு பார்த்தா வியோட கேபின் தான். பார்த்தா வி வந்து அப்போ தான் அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வரான். ஆக்சுவலாக அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வரான். வந்துட்டு ஜங்குக்கு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே சார் அது எனக்கு தெரியல, வெளியிலேருந்து டக்குன்னு டோர் லாக் ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே வெளியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. ஜிமின் வந்து அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். டேய் மச்சான், நீ ஒழுங்காக வந்து சார்கிட்ட பேச மாட்டேற, ஆஸ் எ குட் சோல்மேட்டாக நான் இதை பண்ணி தாண்டா ஆகும்னு சொல்லிட்டு அவனுமே சிரிச்சுட்டு ஓடிடுறான். ஜங்கு வந்து ஜிமின் இப்படிலாம் பண்ணாத, கதவை திறங்கிறான். உடனே வீகவே புரிஞ்சு போயிடுது ஜிமின் தான் லாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீகவே ஒன்றுமே தெரியாத மாதிரி போய் டேபிளில் போய் உட்காந்துட்டு பண்ணி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜங்குக்குமே பார்த்துட்டு அப்படிங்கிறான். இங்கே வரியா இல்லை நான் வரவா அப்படிங்கும்போது ஜங்குக்குமே ஒன்றும் சொல்லாமல் கிட்ட போகிறான். உடனே வீ தான் எதுக்கு என்ன சார் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறான். ஜங்குக்கு வந்து நான் இக்னோர் பண்ணலையே அப்படிங்கிறான். உடனே வீ வந்து நான் தான் பார்த்தேனே நீ இக்னோர் பண்ணலையான்னு சொல்லிட்டு எதுக்கு என்ன இக்னோர் பண்ணுற, அதுக்கு மட்டும் ரீசன் சொல்லுங்கும் போது ஜங்குக்கு வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கும் எதுக்கு நான் சொல்லணும், என்ன விடுங்க கிளாஸுக்கு போகிறாங்கும்போது இது பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறான். உடனே ஜங்குக்குமே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நின்றுக்கிறான். ஸோ வீயை ஜங்கு கூட ஃபேஸ் அழகாக கப் பண்ணுறான். ஜங்குக்குமே என்னன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அப்போ வீ வந்து இந்த பாரு ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அன்றைக்கி மாலில் நீ ஒரு பொண்ணு பார்த்தல, அவள் ஆக்சுவலாக எனக்கு சிஸ்டர் மாதிரி. அவள் வந்து அவளுக்கு ஏற்கனவே ஆள் இருக்குது தெரியுமா, அவள் வந்து என்னை சும்மா டீஸ் பண்ணுவாள். எனக்கு சிஸ்டர் மாதிரி தான் நான் அவளை நினைக்கிறேன். அவள் தான் எனக்கு காலேஜில் கிடச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவள் எனக்கு ரொம்ப சொல்லுது, அவளாக தான் தானாக வந்து பேசுவாள், ரொம்பவே நல்ல பொண்ணு. அவள் சும்மா ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுவாள். அன்றைக்குமே நைட்டு போய் எனக்கு கால் பண்ணி என்னடா நான் அப்படி பேசுனதில் அவன் கோச்சிக்கிட்டானா, சாட தெரியாத நம்ம லூஸ் மாதிரி பேசிட்டேன். அவர் வீட்டுக்கு வந்து என் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லும் போது அவன் என்னை திட்டினா, இந்த மாதிரிலாம் ஏன்டா பேசி வச்சுருக்கேங்கிற மாதிரி. ஸோ சாரிடா, ஜங்குக்குமே சாரி சொன்னேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக சொன்னான். எனக்கு புரியுது உனக்கு ஜெல்லஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஜெல்லஸ் ஆகிற அளவுலாம் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மங்கி குட்டின்னு சொல்லவும் ஜங்குக்கு சிரிப்பு வருது. அவன் ஒன்றுமே சொல்லாமல் யாரும் சொன்னால் நான் பொசசிவ் ஆகுறேன் ஜெல்லஸ் ஆகுறேன்னு நான் சும்மா தான் பேசாமல் இருந்தங்கும்போது அது சார் முகத்தை பார்த்தே தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ஜங்குக்குமே என்ன சொல்லாமல் ஷையாக அப்படி குடிஞ்சுக்கிறான். அப்போவே வந்து சரி ஒன்று கொடு அப்படிங்கிறான். உடனே ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதான் கொடு, தெரியாத மாதிரியே கேட்பான். அப்படிங்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கும்போது இப்போ நீ கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கும்போது இல்லை நானே எடுத்துக்குவா அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து அப்படியே வீயோட சீக்ஸில் ஒரு லைட்டாக அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். உடனே வீ பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கும்போது பார்த்தா எல்லாம் கிஸ்ஸு அப்படிங்கும்போது அது எங்களுக்கும் தெரியுது, அங்கெல்லாம் கேட்கல, இங்கே கூட சொல்லிட்டு லிப்ஸை காட்டுறான். உடனே ஜங்குக்கு வந்து அதெல்லாம் முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தப்பு அப்படிங்கும்போது அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் இதான் பண்ண போகிறோம், கல்யாணத்துக்கு அப்புறமா இதான் பண்ண போகிறோம், ஸோ நீ எனக்கு கொடு அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து நான் வந்து எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பேன் அப்படிங்கும்போது ஐயோ சரி நான் கொடுத்துக்கவா அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது வீயுமே சிரிச்சுட்டு ஏன் சரி ஏன் சீக்ஸ்லாம் உனக்கு ரெட்டாக இருக்குங்கும்போது அது தெரியாத மாதிரியே கேட்பான். கரடி பையன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு நனைஞ்சிக்கிட்டு சீக்ஸ் ரெட்டாக இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கும்போது வெக்க மாட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே ஜங்குக்கு இன்னுமே ரெட் ஆகுது. அவன் ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் டோரை நாக் பண்ணுறான். அப்போ தான் ஜெமின் வந்து அப்போ தான் திருப்பி வந்திருப்பான். அவனுமே திறந்துவிட்டு என்ன மச்சான் என்ன பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி ஜங்குட்டு எங்கும் ஜங்குக்கு டென்ஷன் ஆகிறான். ஏன்னா உன்னை யாரெல்லாம் லாக் பண்ண சொன்னதுங்கிற மாதிரி. ஸோ ரெண்டு பேருமே துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு சிரிக்கிறான். ஸோ இப்படி ஏதாவது டேஸை ஸ்கிப் ஆகும்போது
போகும்போது ஹியோன் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிடுவான். ஸோ இப்போ திருப்பியுமே ஹியோன் வந்து ஜங்குக்கிட்ட வந்து க்ளோஸ் ஆக நினப்பான், அப்பப்போ காலேஜுக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு. அது வீக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் வந்து ஹியோன்கிட்ட போய் வார்ன் பண்ணுவான், இந்த பாரு என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி ஜங்குக்கை டார்ச்சர் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அவங்க. அப்போ ஹியோன் சொல்லுவான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் மற்ற பொண்ணுங்களாம் யூஸ் பண்ண தான், பட் ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவனை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், லைஃப் லாங் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியோன் பேசுவான். உடனே சொல்லுவான், அவன் என்னோடது, எனக்கு அவனுக்கும் மேரேஜ் ஆக போகுது, இன்னும் 2 months தான் இருக்குது, நீ இதில் வந்து இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹியோனுமே எதுவுமே சொல்லாமல் அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. செமஸ்டர் எக்ஸாமினேஷனும் வருது, ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலுமே வந்து ஜங்குக்கிட்ட வந்து கேட்டுக்கிறான். அந்த மாதிரி ஜங்குக்கு வந்து கேட்கும்போது ஜங்குக்குமே இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு இதில் டவுட் இருக்கா, இல்லை டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டதுக்கு உடனே ஜங்கு சொல்லவும் ஜங்குக்கு வந்து எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி வைக்கிறான். ஸோ வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக இருக்கான், ஏன்னா எக்ஸாம் டைமில். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே ரொம்ப படிக்கிறாங்க, ஜங்குக்குமே நல்லா படிக்கிறான். ஸோ இப்படியே தான் ஃபைனலாக செமஸ்டர் எக்ஸாமும் எழுதி முடிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜிமின்மே நல்லா ஸ்கோர் பண்ணேன்னு சொல்கிறான். ஸோ வந்து நீ ஸ்கோர் பண்ணால் நான் உனக்கு பார்ட்டியே வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு வழியாக காலேஜ் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே செமஸ்டர் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் ஒரு நாள் பாட்டி வந்து, சரி ஜங்குக்கு தான் காலேஜ் முடிஞ்சிருச்சுல, இன்னும் கிராஜுவேஷனும் ரிசல்ட்டு மட்டும்தானே, நம்ம ஏன் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டாப்பிக்காக ஆரம்பிக்கவும் ஜங்குக்கு ஒரு ஷையாக ஆகிடுது. அவன் வந்து, போங்க பாட்டி, இப்போ தானே நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், அவர் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நான் கொஞ்சம் செட் ஆகிக்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் கிடையாது, நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, நான் உனக்கு தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இப்போ தானே மெச்சூர் ஆகிட்டல, ஸோ அதனால் நீ வந்து இந்த மேரேஜுக்கு நீ வந்து பண்ணிக்க அப்படிங்கும்போது ஜங்குக்குமே ஓகே தான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் வெளியே காட்டிக்கணும்ல, அது இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிறான். ஸோ அப்படியே தான் போகும்போது இந்த மாதிரியே மேரேஜ் ப்ரிப்ரேஷனும் நடக்க ஆரம்பிச்சிடுது. ரிசல்ட்டுமே வருது, ஜங்குக்கு தான் டாப் ஸ்கோர் பண்ணியிருக்கான். எல்லாருக்குமே செம ஹாப்பி. அப்போ ஒரு நாள் வந்து ஜங்குக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறான் தனியாக. ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பார்க்கு பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டேட் மாதிரி, அதுதான் அவங்களோட தனியாக அலோனாக போன ஃபஸ்ட் டேட் மாதிரி ஆகிடுது. ஸோ ஜங்குக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அழகாக ஒரு பென்டென்ட் எடுத்து தரான். அந்த பென்டென்ட்டை ஜங்குக்கு பார்த்துட்டு, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்குறான். ஆக்சுவலாக சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது குட்டி குட்டி வீன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அப்போயுமே ஜங்கு வந்து கரடி போடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க. பட் ஜங்குக்கு மேலே அவ்வளோ லவ் இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஜங்குக்குனா அவ்வளோ பிடிக்கும். வீக்குமே அதே மாதிரி தான், ஜங்குக்குனா ரொம்ப பிடிக்கும். பட் 2 பேருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் வளர அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறந்துட்டு அப்புறம் தான் எல்லாமே மறந்து போயிருக்கும். பட் அவங்களுக்கு அதெல்லாம் ரிவைன் ஆகுது. அப்போ சின்ன வயசில் ஒரு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் ஜங்கு வீட்டுக்கு ஆக்சுவலாக அது லாங் செப்பரேஷன் மாதிரி இருந்திருக்கும். அப்போ தான் வந்து போகும்போது ஜங்குக்கு தான் அவன் ஒரு பென்டென்ட் போட்டிருப்பான். அந்த பென்டென்ட் வந்து ஆக்சுவலாக ஜங்குக்கூட தம்பியோடது. தம்பி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன்னு, இந்த மாதிரி வந்து ஜங்குக்கூட தம்பி வந்து இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜங்குக்கோட தம்பி வந்து இறந்து 1 week தான் இருக்கும். அவன் ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்துருப்பான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இந்த மாதிரி பால் எடுக்க போய் அதுவே ஜங்குக்கு ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிருக்கும். பட் இருந்தாலுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இது பண்ணிவிட்டு, ஆர்மி எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் இருந்திருப்பாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்களுமே சைலண்டாக சரின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பென்டென்ட் வந்து ரொம்பவே ஜங்குக்கு ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது. ஆக்சுவலாக அது ஜங்குக்கோட பென்டென்ட் தான். பட் தம்பிக்கு அவன் போட்டு விட்டுருப்பான். பட் தம்பி இறக்கறதுக்கு முன்னாடி தம்பி வந்து இதே மாதிரி நானும் பென்டென்ட் உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பர்த்டேக்கு அதே பென்டென்ட்டை ஜங்குக்கும் கிஃப்டாக கொடுத்துருப்பான் அவன் தம்பி வந்து. ஸோ அதனால் ஜங்குக்கு வந்து கிளம்பும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பென்டென்ட்டை கொடுத்து, இந்த பாரு நீ ஃப்யூச்சரில் யாரையுமே நினச்சி லவ்லாம் பண்ணக்கூடாது, நீ எனக்காக வெயிட் பண்ணணும், நானும் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீ வந்து என் கல்யாணம் பண்ணும்போது என் கழுத்தில் நீ போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு குழந்த ஒரு 5 வயசு இல்லை 5 வயசு கூட இருக்காது, ஒரு 6 வயசு குழந்த மாதிரி அது எதுவுமே சிரிப்பாக வரும். அவன் ஒரு 8 வயசு 10 வயசு பையன் மாதிரி. ஸோ வீயுமே பார்த்துட்டு சரின்னு சிரிச்சுட்டு வாங்கி வச்சுருப்பான். அந்த பென்டென்ட்டை தான் ஜங்குக்கிட்ட எடுத்து கொடுப்பான். ஜங்குக்கு அப்போ தான் புரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் அந்த பழைய மெமரிஸ்லாம் வரும். அவனுமே சிரிப்பான். அப்போ வந்து ஜங்குக் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு எந்த கஷ்டமுமே வர விடாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீயுமே சொல்கிறான். ஜங்குக்குமே சரி அப்படிங்கிற மாதிரி மண்டே ஆட்டுறான். ஸோ இப்படியே அவங்களுக்கு நல்லா சூப்பராக போகுது. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போகுது.
கடைசியாக ஃபைனலி மேரேஜ் டேவும் வந்துடுது. ஜங்குக் அவ்வளோ ப்ரிட்டியாக ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறான். யோங்கி இருக்கான யோங்கி வந்து ரூமில் டேய் மச்சான் ஒரு வழியாக உனக்கும் மேரேஜ் போலையே, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது யோங்கி வந்து ஆக்சுவலாக தேயாங்கோட ஃப்ரெண்டு தான். பட் அவன் வந்து யோங்கி அப்ராட் போயிருப்பான். ஸோ அவனால் லேட் ஆகிருக்கும் காலேஜ் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் திருப்பி காலேஜ் படிச்சுட்ருப்பான். ஸோ பட் இது வந்து ஜங்குக்கோ ஜிமினுக்கோ யாருக்குமே தெரியாது. ஸோ யோங்கி டே ரூம்லேருந்து வருவான். அப்போ ஜிமின் கிராஸ் பண்ணுவான். கிராஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் நீ இங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, நான் தான் சொன்னேன்னா உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். யோங்கி சிரிச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு மேரேஜில் நான் இருக்க மாட்டேன் நாங்கும்போது ஜங்குக்கு உனக்கு எப்போ ஃப்ரெண்டு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்பான். ஜங்குக்கு என் ஃப்ரெண்டு இல்லை, அவங்க இருக்கான்னு மாப்பிள்ளை அவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது அப்போ தான் எல்லாத்தையும் சொல்லுவான். ஜிமின் வந்து பாரு ஃபேட்டை வரேன் சுற்றி சுற்றி நம்மளுக்குன்னு தான் வருது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு 2 பேருமே போயிடுவானுங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு ரொம்ப நர்வஸாக இருப்பான். அப்போ பாட்டி தான் உள்ளே வருவாங்க. வந்து ஜங்குக்கு ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்குது, என் பேரானா இதுங்கிற மாதிரி ஜங்குக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக அந்த ட்ரெஸ்ஸில் உட்காந்துருப்பான். ஸோ பாட்டி தான் போய் ஜங்குக் நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு உங்கள் 2 பேரையுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை, அதனால தான் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்கும். ஜங்குக்கு வந்து பாட்டி நீ எது நல்லா பண்ணியோ இது நல்லா பண்ண, எனக்கு வந்து நீ பண்ணதிலே பிடிச்ச விஷயம் இது தான், எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், பட் நான் மறந்துட்டேன் பாட்டி, ஆனால் நீ இப்போ பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு சொல்கிறான். ஸோ இப்படியே தான் பாட்டி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆல்டரில் கையை ஜின் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஜங்குக்கு நல்லா விடுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஜிவனுக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது, ஏன்னா தன்னோட க்யூட்டி பை வந்து கல்யாணம் பண்ணி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்குமே அப்படியே அந்த கவுனை பிடிச்சிட்டு ஏறுறான். தான் கையை பிடிச்சிட்டு அழகாக வந்து நீ வந்து எப்போயுமே டேட் லிட்டில் பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழகாக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வீயுமே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நிற்கிறான் ஸ்டேஜில். ஜங்குக்கு அப்படியே நிம்மதி பார்த்துட்டு அப்படி ஷை ஆகிடுது. ஸோ பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ வீயுமே ஹேண்டை பிடிச்சிக்கிறான். அப்போ வந்து வீயை பார்த்து என்னோடய கண்ணையே உன்ட்டு ஒப்படைக்கிறேன், நீ நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா பொறுப்பையும் உன்ட்டு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சொல்கிறான். உடனே வீயுமே மட்டையை ஆட்டிட்டு ஸோ இப்படியே மேரேஜ் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டை தான் கேட்குறாங்க, கிம் டேயாங் ஆகிய நீங்கள் ஜான் ஜங்குக்கை மேரேஜ் செஞ்சுக்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உடனே வீயுமே சிரிச்சுக்கிட்டே எஸ் ஐடோ அப்படிங்கிறான். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கிட்டையும் கேட்குறாங்க, ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக, அதாவது மேரேஜ் பண்ணிக்க ஓகேயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்குமே எஸ் ஐடுன்னு சொல்லிட்டு அப்படி ஷையாக கீழே குடிச்சுக்கிறான். ஸோ ஓகே நோமே நான் கிஸ் த பிரைட் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி கிஸ் பண்ண வரும்போது ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிடுறான். ஸோ அன்றைக்கி எப்படி சூப்பராக போகுது பார்ட்டி இதுன்னு சொல்லிட்டு ஜிமின்மே நல்லா ஹாப்பியாக இருக்கான். ஜிமின் யோங்கி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த மேரேஜுமே செம்ம ஹாப்பியாக போகுது. பார்ட்டிலாம் சொல்லவே வேணாம், டான்ஸ் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா அவங்களோட எய்மே நிறைவேறிடுச்சிங்களங்கிற மாதிரி எப்படி டான்ஸு குத்தாட்டமாக ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் பாட்டிக்கு வந்து கால் சரியாக இருக்கும், அதனால் இப்போ வந்து பாட்டி வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே அப்படியே ஸ்டிக்கை வச்சுட்டு டான்ஸை போடுவாங்க. அப்படியே எல்லாருமே செம ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இப்படியே தான் நைட் டைம் ஆகுது ஸ்கிப் ஆகவுமே. அப்போ இந்த மாதிரி வந்து வீட்டை வந்து ஒரு கீயை கொடுக்குறான். இது ஆக்சுவலாக நான் ஜங்குக் பார்ட்னர் அவங்களுக்கு நான் கொடுக்க வச்சிருந்த அது வந்து நீ தான் எனக்கு சின்ன வயசுல தெரியும். ஸோ 2 பேருமே ஹாப்பியாக இருங்கிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கீ தான் கொடுக்குறான். ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு வீயும் ஜங்குக்குமே அங்கே போகிறாங்க. ஸோ வந்து இனிமேலாவது எனக்கு கிஸ் பண்ண விடுவியா என்ன அப்படிங்கும்போது ஜங்குக்குமே சிரிச்சுட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தூங்க போகும்போது ஜங்குக்கு வந்து வீட்டை வந்து எனக்கு தனி ரூம் வேணும் அப்படிங்கிறான். என்னாச்சு மேரேஜ் ஆகிடுச்சு இன்னும் தனி ரூமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரைவசி இருக்கலாம், எனக்கு தனி ரூம் வேணுங்கும்போது வீக் அப்படியே ஃபேஸே அப்படியே டல் ஆகிடுது. அவன் எதுவுமே சொல்லாமல் கெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ வேணால் யூஸ் பண்ணிக்க அப்படிங்கும்போது ஜங்குக்கு அப்படியே சிரிப்பாக வருது. ஒன்றுமே சொல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். ஸோ வீக் கஷ்டமாக இருக்குது, நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுமே ரூமுக்கு போகிறான். ரூம் செம்ம டெக்கரேஷன், ஃப்ளவர் பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே அது அப்படியே பெட்டுக்கு பக்கத்தில் அப்படி காண்டம்ஸ் எல்லாம் என்னென்னமோ கிடக்கு. அது சாக்லேட்ஸ் அந்த எல்லாம் மூடத்துற சாக்லேட் எல்லாமே இருக்குது. அப்படியே கீழே பார்த்தோன்னா ஒரு லெட்டர் இருக்குது.
ஜங்குக்கு பை யோங்கி அண்ட் ஜிமின்னு சொல்லிட்டு வீயுமே எடுத்து படிக்கிறான். அது பார்த்துட்டு உடனே வந்து ஃபஸ்ட்டு யோங்கி தான், டே மச்சான் நான் தான்டா, ஹாப்பியாக இருங்க, கூடிய சீக்கிரமே எங்களை வந்து அங்கிள் ஆண்டி ஆக்குங்க, நாங்கள் வந்து உங்களுக்காக நல்ல வெல் விஷஸ் பண்ணுறோம், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த கபோர்ட் பக்கத்தில் உள்ள கபோர்டில் வச்சுருக்கேன்டா, நீ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்க ஓகேவா. ஜங்கு பையன் பாவம்டா, அவனை க்யூட் பண்ண மாதிரி இருப்பான், அவனை பார்த்து ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு. ஸோ கீழேயே வந்து பை ஜிமின்னு சொல்லிட்டு இன்னொரு லெட்டர் இருக்குது. அது வந்து இந்த பார்வை, நீங்கள் என்ன தான் என்னோட சேராக இருந்தாலும் நீ என்னை விட 1 வயசு தான் கூட, அது 1 வயசு இல்லை 3 வயசு கூட, அதனால் வந்து நீ வந்து நான் உன்னை பார்க்கறது என்னமோ 1 வயசு கூடங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீ வந்து ஜங்குகிட்ட இந்த லெட்டரை படிக்க சொல்லு, நீ படித்தா உனக்கு கொன்றுவேன் அப்படிங்கும்போது அந்த லெட்டர் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ வீயுமே எதுவுமே சொல்லாமல் அந்த லெட்டரை அப்படியே வச்சுட்டு அவனுமே போயிடுறான். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி இந்த லெட்டரை போய் கெஸ்ட் ரூமில் போய் ஜங்குக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுமே அமைதியாக இருக்கான். ஸோ குளிச்சுட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்து அவன் அந்த டவலை கட்டிட்டு அப்படியே ஹேர் அப்படியே வைப் பண்ணிகிட்டே வரான். ஸோ ஜங்குக்கு வந்து டீஸ் தான் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக கெஸ்ட் ரூம்லாம் படுக்கிறதா இல்லை, ஜங்கோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வீயோட ரூமில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவன் அப்படியே வரான் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு. அப்போ தான் வீ வந்து இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படி எதுவுமே சொல்லாமல் நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீ பார்த்துட்டு ஏன் எங்கே நிற்கிறேன் இங்கே வான்னு சொல்லிட்டு, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா, இங்கே வந்திருக்க அப்படிங்கும்போது, நான் என் ஹஸ்பண்ட் ரூமுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் கேட்குறான். வீ வந்து சிரிச்சுக்கிட்டே, தாராளமாக வரலாமே, ஆனால் என் ஒய்ஃபி தான் தனி ரூம் வேணும்னு கேட்டாங்க அப்படிங்கும்போது ஜங்க் வந்து ஒய்ஃபி கேட்டால் உடனே ஹஸ்பண்ட் விட்டுருவாங்களா, இதான் ஹஸ்பண்டோட பவரா அப்படின்னு சொல்லி ஜங்க் கேட்குறான். உடனே வீயுமே சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை சரி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகும்போது ஜங்கு போய் சிரிச்சுக்கிட்டு அவனை போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். வந்துட்டு நான் வந்து கெஸ்ட் ரூம்லலாம் படுக்கலாங்கும்போது, ஏன் சார் கெஸ்ட் ரூமில் படுக்க மாட்டீங்க அப்படிங்கும்போது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன பயம் அப்படின்னு வீ கேட்கவும், நடுராத்திரியில் பேய்க்கே வந்துருச்சுன்னா எனக்கெலாம் பயம்பா, அதுவும் இது எத்தனை பெரிய வீடாக இருக்குது, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். உடனே வீ சிரிச்சுக்கிட்டே, நான் அவனை ஏதாச்சும் பண்ணால் என்ன பண்ணுவீங்கங்கும்போது, நீ என்னோட ஹஸ்பண்டு, அப்புறம் நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அவனை பற்றி தெரியும் அப்படிங்கும்போது வீயவே சிரிச்சுக்கிட்டு ஜிமின் கொடுத்த லெட்டரை கொடுத்து, அந்த குள்ளவாத்து வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு எடுத்து படி அப்படிங்கும்போது ஜங்குக்கு வந்து எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே எடுத்து படிக்கிறான். அதில் ஜிமின் வந்து, டே பன்னி ஜங்குக்கே நான் தான் அவன் மச்சான் ஜிமின், ஆக்சுவலாக இந்த லெட்டரை வந்து ரொம்ப இதாக இருக்கும்னு நான் நினைக்காது, இது மாதிரி நீ ஆசைப்படுற லைஃப் உனக்கு கிடச்சிருச்சு, ஸோ அவர் வந்து நான் பார்த்த வகையில் நல்ல பையனாக தான் தெரிகிறாரு, ஸோ 2 பேருமே ஹாப்பியாக இருங்கடா, சீக்கிரமே என்னை வந்து ஆன்ட்டியோ அங்கிளோ ஆக்கிடுங்கடா, நான் வந்து அப்போ தான் வந்து நான் ஆசையாக பிள்ளைங்களோட விளையாட முடியும், ஸோ அதனால் உனக்கு தேவையான திங்ஸ் வந்து கீழ் கபோர்டில் வச்சுருக்கேன்டா, மேல் கபோர்டில் வந்து டேயோங்கோட திங்ஸ் வந்து யோங்கி வச்சுருக்கான், ஸோ கீழே வச்சுருக்கேன் நான், நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா, நம்ம நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நினச்சோம், ஆனால் வந்து நைட்டு ஒரே ஒர்க் அவுட்டாக இருக்கும், ஸோ அதனால் ஒன்றும் தேவையில்லை சரியா, நீ 1 வீக் கழிச்சு நான் உனக்கு வீல் சேர் ரெடி பண்ணி வைக்கிறேன் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எழுதி வச்சுருக்கான். ஐயோ ஜங்குக்கு அட பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வீயுமே என்ன எழுதியிருக்கான் அந்த குள்ளவாதுங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே உட்காந்துடுறான். ஸோ அப்படியே 2 பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த கபோர்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீ திறந்து பார்க்குறான். யூங்கி சொன்ன மாதிரி அதில் பார்த்தா அந்த ப்ராசஸ்க்கு தேவையான ஹேண்ட் கப்ஸு ரொம்ப வைல்டாக யோசிச்சு வச்சுருக்கானுங்க. சாக்லேட்டு, காண்டம்ஸு என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. அந்த எல்லாமே தேவைன்னு சொல்லிட்டு கீழே ஜங்குக்கு தான் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தா ஜிமின் ஜங்குக்கு லிங்கரி மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கான். செக்ஸியாக இருக்குது பார்க்கவே. அதுலேயுமே வந்து காண்டம்ஸுன்னு அது இதுன்னு லுட்லோஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சுருக்கான். ஸோ ஜங்குக்குமே பார்த்துட்டு 2 பேருமே மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே 2 பேருக்குமே ஃபேஸ் அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஸோ எதுவுமே சொல்லாமல் மூடி வச்சிடுறாங்க. வச்சுட்டு உடனே ஜங்க் வந்து எனக்கு டயர்டாக இருக்கு, தூங்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். வீயுமே வந்து எனக்கும் டயர்டாக தான் இருக்குது, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு பெட் இருக்குன்னா 2 பேரும் ஒவ்வொரு சைடில் படுத்துக்கிறாங்க. ஸோ வீ வந்து ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்குமே திரும்புகிறான். அப்போ வீ சொல்கிறான், ஜங்குக்கு எனக்கு யாரையாச்சும் கடையை பிடிச்சிட்டு தூங்கினா தான் தூக்கம் வரும், நான் எப்போயுமே பில்லோ பிடிச்சிட்டு தான் தூங்குவேன், அதனால் நான் நைட்டு பில்லோ பிடிச்சிட்டு தூங்குவேன், பட் இருந்தாலும் நான் ஒரு வேளை க்ளோஸாக வந்தேன்னா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீயுமே கேட்குறான். ஜங்க் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வீயுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு திரும்பி
பில்லோவை கட்டி பிடிச்சி தூங்கிடுறான். ஜங்குக் போய் தூங்குறான். ஸோ இப்படி நைட்டு ஒரு 2 ஆகுது. பார்த்தா ஜங்குக்கு மேலே ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆகுது. யாரோ அவனோட நெக்கு கிட்ட ஃபேஸை வச்சு படுத்துருக்கா மாதிரி. அவன் ஜங்குக்கு வந்து என்ன இவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா வீ தான். அவ்வளோ அப்படியே டைட்டாக ஜங்குக்கு ஹக் பிடிச்சிட்டு அவ்வளோ அப்படியே க்யூட்டாக பேபி மாதிரி தூங்குறான். ஜங்குமே திரும்பி பார்க்குறான். வீ தான். அப்போ ஜங்குக்கு நல்லாவே முழிப்பு வந்துடுது. அவன் அப்படியே வீயை ரசிக்கிறான். அவன் முடிய அப்படியே கோதி விட்டு அப்படியே சீக்ஸ்லாம் பார்க்குறான். அப்படியே புச்சுக்குறான். அழகாக இருக்குது. அப்படியே அவன் தான் அப்படியே பார்த்துட்டு உன்னெல்லாம் யாராச்சும் ப்ரொஃபஸர்னு சொல்ல நம்புவாங்களா, எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இந்த லிப்ஸு அப்படி எல்லாத்தையுமே பார்க்குறான். பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணனா அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். 2 பேரும் அப்படி இருக்கிறத அழகாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவன் வால்பேப்பரை அதை செட் பண்ணுறான். செட் பண்ணிவிட்டு அப்படியே வீயை பார்த்தா வீயோட ஃபோன் பக்கத்தில் இருக்குது. அவன் ஃபோன் பக்கத்துலேயே. ஸோ டக்குன்னு ஜங்கு வந்து எதுவுமே சொல்லாமல் லைட்டாக சீரியஸாக பிக் பண்ணி தான் பார்ப்போமே சொல்லிட்டு அவன் வால்பேப்பரில் என்ன வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே எடுத்து பார்க்குறான். அந்த வால்பேப்பரில் பார்த்தா ஜங்கு கிளாஸில் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. வீ வந்து ஆக்சுவலாக சீக்ரெட்டாக ஜங்குக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதை தான் வால்பேப்பராக வச்சுருக்கான். ஜங்குக்கு பக்கம் ப்ளஷ்ஷே ஆகிடுது. ஸோ அவனுமே வீயை நல்லா ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறான். இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஆகிடுது. அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே எந்திரிக்கிறான். வீ நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. வீயுமே அந்த ப்ரொஃபஷன்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்லேருந்து ரிசைன் பண்ணியிருப்பான். ஜங்குக்கு இப்போ காலேஜ் முடித்தானோ. ஸோ இப்போ அவனோட ஆஃபீஸ்க்கு அவன் சிஇஓ தானே. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த மாதிரி அவன் 1 வீக் கழிச்சு தான் போகிற மாதிரி. ஏன்னா மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து லீவ் எடுத்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஜங்கு காலேஜ் முடிச்சிட்டாங்கனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. வீ வந்து அவன் ஒர்க்குக்கு ஃபுல்லாக லீவ் போட்டிருப்பான். ஸோ ஜங்குக்கு போய் சாப்பாடு செஞ்சிட்ருக்கான். அப்போ வீ பார்க்குறான். ஜங்குக்கு பக்கத்தில் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே எங்கே போனான் இவன் சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டா கீழே வரான். பார்த்து ஜங்குக்கு சமைக்கிறது பார்க்குறான். பார்த்துட்டு என்ன காலையில் ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே சந்தோஷமாக வரான். வந்து ஜங்கு அழகாக பேக்கப் பண்ணிவிட்டு அழகாக அவனோட நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறான் ஜங்குக்கு. உடனே ஜங்குக்கு அப்படியே ப்ளஷ்ஷி அப்படியே ஷையில் அப்படியே ஓவர்லோடாக இருக்குது. உடனே வந்து என்ன காலையில் வந்துச்சோடனே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். உடனே வீ வந்து நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவான் அப்படிங்கிறான். உடனே வந்து இல்லை நான் சமைக்கணும், நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்கலை அப்படிங்கிறான். ஏன் பசிக்கலைங்கும்போது அதான் என் முன்னாடியே இவ்வளோ பெரிய மீல் இருக்கே அப்படின்னு வீ சொல்கிறான். ஜங்குக்கு வந்து போங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சமைச்சிட்டு வரான். ஸோ வீ 2 பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இப்படி தான் கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. வீக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் வீட்டிலே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஜங்குக்குமே போர் அடிக்குது. அப்போ அவன் சரி ஜிம்மின்ட்டு பேசுகிறான். ஜிம்மின் கால் பண்ணுறான். உடனே ஜிம்மின் வந்து டேய் மச்சான் நீ நல்லா இருக்கியாடா, கால் ஏதாச்சும் வலிக்குதாடா, அது வீல் சேர் வேணுமாடா அப்படின்னு எதிர்த்தோடனே ஃபோன் எடுத்தோடனே அவன் மட்டும் அப்படியே விளாடிக்கிட்டு இருக்கான். உடனே ஜங்கு வந்து டி கொஞ்சம் வாயை மூடுற, என்னடா பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அவ்வளோ வச்சுருக்கேன், அப்புறம் இந்த லிங்கரிலாம் யாரா உனக்கு இது பண்ண சொன்னதுங்கும்போது உடனே வந்து ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் ஹிஹி டே எப்படா எங்களை அங்கிள் ஆண்டி ஆக்குவீங்க, இதெல்லாம் ஓவர்டா, சரி ஏதாச்சும் நடந்துச்சா நடக்கலையாங்கும்போது உடனே ஜங்கு வந்து அப்படிங்கும். அடே நான்லாம் இந்த நேரத்தில் நானும் இவங்கியோனா பெட்டை விட்டு எந்திரிச்சவே மாட்டோம்டா அப்படிங்கும்போது உடனே ஜிம்மின் கொஞ்சம் நல்லா தான் பேசேன் அப்படிங்கும்போது சரி சரி நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டியா இல்லையாங்கும்போது இல்லை அங்கும்போது ஏன்டா வியமே ஒன்றும் பண்ணலையாடாங்கும்போது அவர் ரொம்ப ஜென்டில்மேன் தெரியுமா, அவர் என்னோடய பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டுறாரு அப்படிங்கும்போது கதை அப்படி போகுது. சரி நீ என்னென்னு பாரு, இங்கே யோங்கி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே போயிடுறான். ஸோ திருப்பி ஜிம்மின் கால் பண்ணிட்டு ஏடா நான் உனக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன்டாங்கும்போது என்ன பிளானுங்கும்போது நீ ஏன் விஎஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். உன்னை வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கும்போது நான் கொடுத்தேன்னே அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு நீ ரூம்லேயே உட்காந்துக்க அப்படிங்கிறான். உடனே ஜங்குமே யோசிச்சுட்டு நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். உடனே நான் பண்ண போறியா இல்லையாங்கும்போது போடா நீயும் உன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குமே சைலண்டாக உட்காந்துருக்கான். ஸோ அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அவன் ஜிம்மினி கொடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது என்ன எவ்வளோ ரிவீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுமே அந்த இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு அவன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போகிறான். ஸோ ஜங்கு அங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது ஒரு ஃபைலை காணும் தேடிட்டு இருப்பான். ஃபைல் கிடச்சிரும். ஸோ அவனுமே அந்த ஒர்க்லாம் முடிச்சோடனே அந்த ஃபைலை வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 3 ஃபோல்டர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஃபோல்டரில் தான் அந்த லெட்டரும் அந்த ஃபைல் இருந்திருக்கும். செகண்ட் ஃபோல்டரில் வீக் அந்த திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா அது. தேர்ட் ஃபோல்டரில் தான் ஜங்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி திறக்கும் போது அப்போ தான் அவனுக்கு க்யூரியஸாக இருக்கும். ஏன்னா அவன் பார்த்துருக்க மாட்டான் ஜங்கு
இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஜங்குக்கு ஏதாவது மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த ட்ரெஸ் அங்கே இருக்கும். ஸோ வீக்குமே ஒரு மாதிரி டெம்ட் ஆகும். பட் இருந்தாலுமே எதுவுமே சொல்ல மாட்டான். கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் வாய்ஸ் மேக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுத்து வச்சுப்பான். வச்சுட்டு ஜங்குக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு அவனுமே மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு இருப்பான். அப்போ வீ வந்து ஜங்குக் அப்படிம்பா. சொல்லு வீ அப்படிங்கும்போது, நீ என்ன மாமான்னு கூப்பிடு அப்படிங்கும்போது, சரி சொல்லுங்க மாமா என்னாச்சு அப்படிங்கும்போது, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமாங்கும்போது, இப்போ டைம் 10 ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நைட் 10 ஆயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ வீ வந்து சரி நான் வந்து வெளியே போவேணா நம்ம வீட்டிலேயே படம் பார்க்கலாங்கும்போது ஜங்குமே ஓகேம்பா. ஜங்கு 2 பேருமே உட்காந்து இந்த மாதிரி படம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ ஜங்குக்குமே ரொம்ப ஷை ஆகிட்டே பார்த்துட்ருப்பான். வீ மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே பார்த்துருப்பான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். படமும் முடியும். பார்த்தா 11 ஆயிருக்கும். இப்போ 11:30 கிட்ட ஆயிருக்கும். சும்மா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறது முழிப்பாங்க. ஸோ வீ சொல்லுவான், சரி வா நம்ம ஏதாச்சும் கேம் விளையாடலாங்கும்போது, கேமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நம்ம ஏதாச்சும் விளையாடலாம் சொல்லிட்டு வீ வந்து யோசிச்சுட்ருப்பான். யோசிச்சுட்டு நம்ம ஏன் ட்ரூத் ஆர் டேர் விளையாடக்கூடாதுங்கும்போது ஜங்குக்கு யோசிப்பான். ட்ரூத் ஆர் டேரா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குமே ஒத்துப்பான். ஆனால் வந்து அவனுக்கு இதாகும். ஆனால் வேணாம் ட்ரூத் ஆர் டேர் எதுக்கு, அது ஏதாச்சும் கொஷின்ஸ்லாம் நல்லா இருக்காது, நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கும்போது வீ வந்து என்ன பயப்படுறியா அப்படிங்கும்போது, டேர் உன்னால் செய்ய முடியாது பயப்படுறியா அப்படிங்கும்போது, எனக்கு பயமா இல்லையே, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குமே வந்துடுறான். ஸோ இப்படி தான் ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் வந்து வீக்கு தான் வருது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படி கேட்டுட்டு, என்னை தவிர வேறு யாராச்சும் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே வீயுமே மண்டையை ஆட்டுறான். ஜங்குக்கு வந்து யார் அது அப்படிங்கும்போது ஒரு கொஷின் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜங்குக்குமே சேட் ஆகிடுது. ஸோ அவனுமே சேட் ஆகிடுறான். ஸோ திருப்பி பாட்டில் ஸ்லிப் ஆகுது. அப்போ ஜங்கு கிட்ட வருது. அப்போ வீ தான் கொஷின் கேட்குறான். உனக்கு உண்மையாகவே ஹியோனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜங்கு வந்து யோசிச்சுட்டு, நான் நான் வந்து டேரே பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஸோ இது பார்த்துட்டு, அப்போ உனக்கு ஹியோனை பிடிக்குமா அப்படிங்கும்போது, ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு பிடிக்கும், அவர் எனக்கு எல்டர் பிரதர் மாதிரி அப்படிங்கும்போது, ஓகே சரி டேர் பண்ணுங்க. நான் தான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னங்கும்போது, அவனே வீமே பார்த்துட்டு சவா அப்படிங்கிற மாதிரி அவனுமே விட்டுறான். ஸோ இப்படி தான் பாட்டில் ஸ்லிப் ஆகுது. திருப்பி வீக் வருது. ட்ரூத்தாக டேர்னு கேட்கும்போது அவன் ட்ரூத்துங்கிறான். ஸோ சரி சொல்லுங்கள் யார் அந்த பர்சன் நேம் சொல்லுங்கங்கும்போது, ஒன்றுமே வீமே சிரிச்சுக்கிட்டு யான்டான் அப்படிங்கிறான். யான்டான் உங்கள் டாக் நேம் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, அப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் உங்கள் டாக் ஆகும்போது, எனக்கு அவன் தான் எல்லாமே அப்படி. அப்போ நானுங்கும்போது, நீ அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி வீ சிரிக்கிறான். அவனை ஜங்குவே சிரிச்சுட்டு. ஸோ இப்படி தான் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ ட்ரூத் அப்போ ஜங்குக்கு வந்து, என்ன எல்லாத்துக்கும் ட்ரூத்துன்னு சொல்கிறீங்க, சரி நான் டேர் பண்ணேன் டேர் அப்படின்றான். வீ வந்து, என்ன முயல் குட்டி தானாக வந்து வலையில் மாட்டுது அப்படிங்கிற மாதிரி வீயுமே சிரிச்சுட்டு, டேரா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, சரி நீ கண்ணை மூடு அப்படிம்பா. வீமே சொன்னதுமே ஜங்கு ஓகேன்னு கண்ணை முடிப்பான். ஸோ வீ வந்து ஜங்கு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுவான். பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த டேர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பட் நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு விடுவேன். நீ வந்து அது வந்து நீ எனக்கு மட்டும் தான் காட்டணுங்கும்போது, ஜங்கு வந்து நீங்கள் எனக்கு ட்ரெஸ் போட போகிறீங்களாங்கும்போது, ஆமாம் எல்லாத்துலேயும் ஹஸ்பண்ட்ஸ் கொடுத்து போட சொல்லுவாங்க. பட் இந்த தடவை நானே போட்டால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகும். ஸோ அவன் அந்த ஜிமினுக்கு வாங்கி கொடுத்துருப்பான்னு அதில் எங்கேயும் பார்ப்பான். பட் ஆனால் ஏன்னு தெரியாது. வீக்கு இன்னும் ஸ்மைல் வரும். அவன் அப்போ கபோர்டுக்கு போய்ட்டு போய் அவன் ஏற்கனவே ஜங்குக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பான். அது ரொம்பவே ரிவீலிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அதை ஹனிமூனில் போட தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவனுக்கு வந்து ஜங்குக்கு அதில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ வீ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண வைப்பான். ஸோ ஜங்குக்குமே ஷையாக இருக்கும். சொல்லுவான், நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க அப்படிங்கும்போது, டேட் மீன்ஸ் டேட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டுவான். கழட்டும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுவான். உடனே வீ வந்து ஜங்குக்கு இது எனக்கு ஓகே தானே அப்படிங்கும்போது, ஜங்குக்குமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஓகேங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுப்பான். ஸோ ட்ரெஸ்ஸை கழட்டிட்டா இப்போ ஜங்குக்கு வந்து ஜஸ்ட் இன்னர்வியர்ஸில் மட்டும் தான் இருப்பான். ஸோ அந்த ட்ரெஸ் இருக்கும்ல அதை போட்டு விடுவான். பக்கம் ஜங்குக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருப்பான். ஸோ இப்போ தான் அந்த பிளைண்ட் ஃபோல்டை கழட்டிட்டு அங்கே ஒரு பெரிய மிரர் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ரூமே எப்படின்னா ஒரு பெரிய மிரர் இருக்கும். பெட் இருக்குல்ல, பெட்டுக்கு மேலே
காம்பேக்டாக ஒரு பெரிய மிரர் இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து அந்த டிசைன் பண்ணது வந்து ஜங்குக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் கட்டும்போது ஆரம் தான் இந்த மாதிரி ஒரு நீங்கள் அந்த லைஃப் பார்ட்னர் நீங்கள் இருக்கிற ரூமுங்கும்போது ஜங்குக்கு அந்த ரூமை ரொம்ப பார்த்து பார்த்து கட்டியிருப்பான். ஸோ அது ஆர்கிடெக்சர்லாம் சொல்லி ஸோ அவன் தான் அந்த டிசைன் வேணும்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த மிரர் பார்த்துட்டு வந்து இது உன் ஐடியா தானேங்கும்போது ஜங்குமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணுவான். ஸோ அவனுக்கு ஒரே வெக்கமாக இருக்கும். ஸோ எதுவுமே சொல்லாமல் நீ என்ன பண்ணுவானா, இந்த ட்ரெஸ்ஸில் நீ எப்படி இருக்கன்னு பாருன்னு சொல்லிட்டு மிரர் முன்னாடி போய் நிற்க வைப்பான். ஜங்கு பார்க்க அவ்வளோ க்யூட்டான செக்ஸியாக இருப்பான். பார்த்துட்டு இப்படி எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடச்சா நான் வேறு யாரை லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிப்பான். உடனே நெக்கில் தான் கிஸ் பண்ணுவான். ஸோ ஜங்குக்குமே திரும்பிட்டு பக்கத்துலேயே பொண்டாட்டியாக வச்சுருக்கீங்க ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கும்போது வீமே பார்ப்பான். ஏன் ஏதாச்சும் பண்ணணுமாங்கும் போது நான் அப்படி சொல்ல வரலங்கும் போதே டக்குன்னு வந்து நான் உனக்கு கிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். உடனே ஜங்குக்குமே நான் உங்களோட தானே ஆகிட்டேன், இதுக்கு மேலே எதுக்கு பர்மிஷனுங்கும்போது வீமே சிரிச்சுக்கிட்டே அப்படியே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்து ஜங்குக்கு லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அந்த கிஸ் அவ்வளோ லாங்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போயிட்டு ஜங்குக்கு வந்து எனக்கு உனக்கு மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி அவன் தான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தள்ளுவான். ஸோ வீமே தள்ளிட்டு இந்த லிப்ஸ் இருக்கே அப்படி பனானா மில்க் மாதிரி அவ்வளோ சாஃப்ட்னு ஸ்வீட்டாக இருக்கும் சொல்லி திருப்பி கிஸ் பண்ணுவான். ஸோ இப்படியே தாண்டா அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு எதுக்கு தான் போட்டு விட்டானோ தெரியல. திருப்பி ஜங்கு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி ஜங்குக்குமே பர்மிஷன் கொடுப்பான். பட் சொல்லும் போதே கொஞ்சம் ஜென்டிலாக அப்படிம்பான். ஸோ ஆக்சுவலாக கல்யாணம் ஆகி 2வது நாள் தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ 2 பேருக்குமே ஒரு ஹாப்பி ஸ்வீட் மூமெண்ட்ஸாக போகும். அந்த அந்த ரூமே அவ்வளோ ஒரு இதாக போகும். ஸோ வீமே கொஞ்சம் ஜென்டிலாக தான் நடந்துப்பான். ஸோ இப்படியே தான் அந்த நைட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போகும். 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு எழுந்திரிச்சு அவன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிப்பான். பார்த்தா அப்போ தான் சன்லைட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஆக்சுவலாக அவங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் தூங்கியிருப்பாங்களே. ஸோ ஜங்குக்கு பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கும். திருப்பி வீயை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுவான். கொஞ்சம் நேரத்தில் எழுத்துட்டு 2 பேருமே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அவனுமே தூங்கிடுவான். ஸோ இப்படியே தான் ரொம்ப அப்படியே ஒரு அழகான கப்பல் மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க 2 பேருமே. ஸோ இப்போ தான் ஜங்குக்கு கால் வரும். ஜங்குக்கும் யாருன்னு பாப்பா ஜிமினா தான் இருக்கும். ஸோ ஜங்குக்குமே சொல்லு ஜிமினாங்கும்போது ஜங்கு நம்ம இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, சினிமா போகலாமா, யோங்கிக்கு ஏதோ ஒர்க் வந்துச்சுடா அவன் போயிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்கும் போது உடனே ஜங்கு வந்து ஜிமினா இன்னைக்கு முடியாது வேணா நாளைக்கு வரவா அப்படிங்கும்போது ஏன்டா நீ எப்படி இருந்தோம் நீ வந்து பழம்டா உனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே நடந்திருக்காதே நீங்கள் வாடா நீ வாடா நம்ம போகலாங்கும்போது ஜிமினா அது எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போதே ஜிமினா வந்து டேய் என்னடா சொல்கிறேன் நீயாடா சொல்கிறேன் என்னடா நான் கொடுத்த ட்ரெஸ்ஸு வேலையை பார்த்துருச்சா அப்படிங்கும்போது நீ கொடுத்த ட்ரெஸ்லாம் இல்லைங்கும்போது அப்புறம் அது அவரே ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாருங்கும்போது டே நீ ரொமான்டிக் பர்சன் தெரியும்டா ஆனால் உன்னை விட ஒருத்தர் ரொமான்டிக்காக இருக்கான் பாருடா அங்கே இருக்குடான்னு சொல்லிட்டு சரி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுமே நான் யூங்கிட்டே போகிறேன் யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுவான். ஸோ ஜங்குமே செஞ்சுட்டு அப்படி படுத்துருப்பான். ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகும். பார்த்தா மார்னிங் ஒரு 11 மாதிரி இருக்கும். அப்போ தான் எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்த்தா ஜங்கு அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருப்பான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜங்கு லைட்டாக எழுப்புவான். ஜங்கு எழுந்து அப்படின்னு சொல்லுவான். ஸோ பேபி என்ன பண்ணலாம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, எனக்கு வீட்டிலே இருப்போம் அப்படிமா. ஸோ இப்படியே தான் சரி நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போவாங்க. ஸோ ஜங்குக்கை வந்து தான் அழகாக தூக்கிட்டு போயிட்டு சொல்லவா வேணும் அங்கே ஒரு ஹார்ட் மேக் அவுட் செஷன் நடக்கும். ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாகவே இப்படி தான் போவோம். ஸோ கிச்சனில் போய் சமைக்கலான்னு பார்த்தா விடவே மாட்டான். கிச்சன் கவுண்டர் டைனிங் டேபிள் அப்புறம் சோஃபா எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க. ஜங்குக்கு வந்து போதும் வீடுன்னு சொன்னாலும் விட மாட்டான். மாமா விடு மாமா போதும் மாமா வலிக்குது மாமா நேற்று ரைட் பண்ணதே வலிக்குதுனாலும் இது எவ்வளோ நாள் கனவு தெரியுமான்னு சொல்லிட்டு அழகாக பண்ணுவான். அது ஜங்குக்குமே பிடிக்கும் தான். ஆனாலுமே அவன் வந்து என்னடா அவன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளே பார்ப்பான். ஸோ அந்த 1 வீக்குமே செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பாங்க 2 பேருமே. ரொம்ப லவ்வி கப்புள்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க. ஸோ இப்படியே
தான் டைம் ஸ்கிப் ஆகும். அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே ஜங்கு அவ்வளோ க்ளோவிங்காக அழகாக வருவான். பாடி பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்துலேயே எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுவீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி பாட்டி பார்க்கும். ஸோ இப்படியே தான் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு வீட்டுக்கு போகணும்ல, ஸோ அதனால் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா, ஜங்குக்கு ஃபோனுக்கு ஒரு கால் வரும். ஸோ தான் அதை எடுப்பான். யாருன்னு பேசும்போது ஜங்குக் நான் ஹியோன் பேசுகிறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீ ஹாப்பி தானே, நல்லா இருக்கியாங்கும்போது அவனுக்கு டென்ஷன் ஆகிடும். பார்த்தா எதுலேருந்து கால் வந்திருக்கும், பார்த்தா இன்ஸ்டாலேருந்து கால் வந்திருக்கும். அவன் என்னென்னா இங்கே ஜங்கோட இன்ஸ்டா ஐடியை தேடி அவன் வந்து மெனக்கிட்ட போட்டிருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, வந்து ஆக்சுவலாக ஹியோன் வந்து ஜங்குக்கு ஸ்டாக் பண்ணுற மாதிரி ஸ்டாக் பண்ணுவான். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ ஜங்கு அன்றைக்கி நைட்டு ஜங்கு ரொம்ப டயர்டாக இருப்பான். நீ தூங்கு பேபின்னு சொல்லிட்டு தான் அழகாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அழகாக தூங்க வைப்பான். ஸோ அப்போ என்ன பண்ணுவான்னா, ஜங்கு அழகாக மேலே போட்டு அழகாக ஒரு பிக் எடுப்பான். அழகாக அந்த ரூம்லேயே அழகாக ஒரு மிரர் இருக்கும். அதுக்கு டேரெக்டாக அப்படியே ஒரு வச்சா செல்ஃபி மாதிரி எடுப்பான். ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக மேலே படுத்து தூங்கிட்டுருப்பான். அதை பிக் எடுத்து அவனோட சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவான். போஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷமே எல்லாருமே பார்த்துட்டு யோங்கி வந்து நடத்துடா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ்லாம் பண்ணுவான். ஜெமின் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கண்ணு கலங்காமல் பார்த்துக்கு, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சும்மா இது பண்ணியிருப்பான். மெசேஜ் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அப்போ தான் ஹியோன் தான் ஸ்டாக் பண்ணுவான்னு அது நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரத்தில் ஹியோனுமே அதை பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். பட் வந்து அவனை ஜெல்லஸ் ஆகணும்னு தான் வேணுக்கிட்டே போட்டிருப்பான். ஸோ அவன் வந்து ஜங்கோட அக்கௌண்ட்டுக்கு போய் ஹியோனோட நம்பரை வந்து பிளாக் பண்ணி விட்ருவான். ஆக்சுவலாக ஜங்குக்கு அவன் ஃபாலோ பண்ணுறானே தெரியாது. அது ஒரு ஸ்டாக்கர் அக்கௌண்ட் மாதிரி வச்சு ஹியோன் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவனுமே வந்து பிக்கப் பார்ப்பான். பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவன் வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே அதை அவனோட ஃபோனில் வந்து வால்பேப்பராக வைப்பான். அப்போ தான் அவனோட சீக்ரெட் ஃபோல்டரில் போய் பார்ப்பான். அதில் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கும். ஜங்கோட ஃபோட்டோஸ் தான். அவன் காலேஜில் இருக்கும்போது, அவன் காலேஜில் நடந்து போகும்போது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவன் சீக்ரெட்டாக அவ்வளோ அட்மையர் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அதனால தான் சாருக்கு அப்போலேருந்து ஜங்கு பார்த்தா பொசசிவ் ஆகும். அவன் யார்ட்டாச்சும் பேசினான். ஸோ அந்த பிக் அவளே பார்த்துட்டு ஃபைனலி யூ ஆர் மை ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஹெட்டில் கிஸ் பண்ணுவான். அவங்க வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருப்பான். ஸோ ஜங்குக்கு ஹேரை அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு அவனுமே படுத்திருப்பான். ஸோ இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகும். ஆக்சுவலாக இப்போ ஜங்குக்கிட்ட வந்து அவங்க டேயோட அம்மா ரொம்ப ஸ்வீட் கேரக்டராக இருப்பாங்க. அதான் ஐயோ தானே, அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. ஐயோ வந்து எப்போயுமே டேயை வந்து சொல்லிகிட்டே இருப்பாள், ஜங்கு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்களும் கேரிங்காக வந்து டே வந்து இருப்பான். ஸோ அப்படி தான் ஒன் டே வந்து ஐயோ வந்து ஜங்கு சேடாக உட்காந்துருப்பான். அப்போ ஐயோ போய் கேட்பாங்க, என்ன ஆச்சு ஜங்குக்கா, எப்போ ஏதாச்சும் பண்ணானாங்கும்போது அதெல்லாம் இல்லை ஆன்ட்டிங்கும்போது எத்தனை தான் சொல்லியிருக்கேன் ஆன்ட்டி சொல்லான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லும்போது அது அம்மா அது வந்து அப்படிங்கும்போது என்ன ஆச்சுடா அப்படிங்கும்போது எனக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லுவான். இவ்வளோ தானே, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தான் வந்து கூட்டிகிட்டு போவான் ஜங்குக்கை வந்து அங்கே வந்து ஜங்குக்கூட வீட்டுக்கு. ஸோ ஜங்குக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் டேக்கு தெரியாது. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கும்போது அவன் ஜங்குக்கு வந்து எனக்கு வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோட சொல்லுவான். ஸோ ஐயுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ நான் டேயிட சொல்லிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனுமே ஜங்குக்கு அங்கேயே விட்டுட்டு வந்துடுவான். வந்துட்டு அப்போ தான் டே வந்து அன்றைக்கி ஜங்குக்கு ஃப்ளவர்ஸ் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போ வந்தோடனே ஜங்குன்னு தேடிட்டு இருப்பான். அப்போ ஐயோ தான் வந்து அவன் ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்கும்போது என்னாச்சு என்கிட்ட ஒரு பதில் கூட சொல்லங்கும்போது இல்லைடா அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவை தேடிச்சு அதான் போய் விட்டுட்டு வந்தேங்கும்போது வந்து அவன் என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டானா, ஓகேம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஸோ ஜங்குக்குமே ஒன் டே இருப்பான். பட் அவனுக்கு இல்லாமல் தூக்கமே வராது. ஜின்னுமே கேட்பான் என்னாச்சுன்னு. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுநாளே வேலையாக போய் வீட்டுக்கு கூட சொல்லுவான். ஸோ இதே மாதிரி தான் அப்போ பார்த்தனா அப்போ தான் ஒர்க் முடிச்சு வந்துருப்பான். ஈவினிங் டைமாக இருக்கும். ஸோ அவன் அப்படியே பெட்டில் படுத்திருப்பான். அவன் வந்து ஜங்கு காலும் பண்ணியிருக்க மாட்டான். ஏதாச்சும் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சைலண்டாக இருப்பான். ஸோ அப்போ ஜங்கு அழகாக அப்படியே ரூமுக்கு திறந்துட்டு வருவான். ஆக்சுவலாக அங்கே டிம் லைட்டாக தான் இருக்கும். ஸோ ஜங்கு அப்படியே மெதுவாக டோரை திறப்பான். பார்த்தா வந்து அங்கே அழகாக படுத்து தூங்கிட்டுருப்பான். தூங்க மாட்டான், சும்மா படுத்துருப்பான் பெட்டில். ஸோ அப்படியே க்யூட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குமே அழகாக மேலே படுத்துப்பான். இந்த பிக்கில் உள்ள மாதிரி தான்.
அப்போ ஜங்கு அப்படி படுத்திருப்பான். ஸோ வீயுமே வந்து அழகாக ஜங்கு ஹெட்டை கேர்ஸ் பண்ணுவான். அப்போ சொல்லிட்டு என்ன என் ஒய்ஃபுக்கு அவங்க ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு இப்போ தான் வந்துச்சு போல் அப்படிங்கும்போது, சாரி மாமா, இந்த மாதிரி எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு தோணுச்சு, அதாகும்போது என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் அனுப்பி விட்ருப்பேனேங்கும்போது, இல்லை சாரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அழகாக சிரிச்சுட்டு அழகாக படுத்திருப்பான். எனக்கு இப்போ தான் நல்லா தூக்கமே வருது அப்படின்னு சொல்லிட்டு வீயுமே அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். பண்ணிவிட்டு இந்த ஒரு நாள் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஜங்கு அழகாக ஹக் பண்ணிப்பான். ஜங்குமே ஹக் பண்ணிவிட்டு மாமா அப்படிங்கும்போது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணுறது பேபி பேபின்னு தான் கூப்பிடுவான். ஸோ சொல்லு பேபி அப்படிங்கும்போது நான் ஒன்றும் சொல்லணும் சொல்லு அப்படிங்கும்போது ஜங்கு அழகாக மேலே படுத்திருப்பான். அப்போ அழகாக வீயோட கையை எடுத்துகிட்டு போய் அவன் ஸ்டொமக்கில் வைப்பான். வீ வந்து என்னாச்சு பேபி, வயிற்ற வலிக்குதா, உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா, பசிக்குதா, சாப்பிட்லான்னு சொல்லி எந்திரிக்க போவான். உடனே ஜங்கு ஐயோ இவன்ட்டு நான் எப்படி சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திருப்பி கையை வச்சு நீ வந்து இனிமேல் என்னை மட்டும் பேபின்னு கூப்பிடக்கூடாது, இன்னொருத்தவங்களையும் பேபின்னு கூப்பிடு அப்படிங்கும்போது நீ முழிக்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹேண்ட் நல்லா ஸ்டொமக்கில் அந்த அப்டாமன் ஏரியாவில் அழகாக வைப்பான். ஸோ உடனே வந்து என்ன பேபி நீடியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே ஜங்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷையாக அப்படியே மேலே படுத்துப்பான். ஸோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் அப்படிங்கும்போது கேட்பான், நீ அப்பாவாக போகிறேன்னு சொல்லுவான். வீக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும். அவனுமே ஜங்கு பார்த்து நான் அப்பாவாக போகிறேன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜங்குமே மண்டையை ஆட்டுவான். அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்படியே வீட்டில் அப்போ தான் சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னேன்னே, அப்போ இங்கே ரிசல்ட் எடுத்து பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ்னு வந்துச்சு, அதான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீ வீட்டுக்கு வா பார்த்துக்கலான்ட்டாங்க. எனக்கு என்ன கன்ஃபியூஸ்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர்கிட்ட போய் இது செக் பண்ணோம். அது டாக்டர் வந்து ப்ரெக்னென்ட்னு சொல்லிட்டாங்கங்கும்போது வீக்கு சிரிப்பாக வரும். இதுக்கு நீ அம்மாட்டே கேட்டுக்கலாமேங்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு அதாகும்போது. ஸோ இப்படியே ரெண்டுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ வீட்டில் சொல்லுவாங்க, வீட்டில் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாகிடும். பாட்டி சொல்லவே வேணாம், குதிப்பாங்க. ஒரு வழியாக நான் வந்து என்னோட கொள்ளு பேத்தியை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வீட்டில் எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. ஜிமினும் இவங்கேயுமே அதே மாதிரி தான், ஃபைனலாக எங்களை ஆன்ட்டி அங்கிள் ஆக்கிட்டாடா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பானுங்க. ஸோ இப்படியே தான் நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும். ஜங்குக்கு வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பான். அவ்வளோ இப்படி க்யூட்டாக பேபி மாதிரி ஜங்குக்கு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பான். ஸோ இப்படியே ஜங்குக்கும் பேபி பிறக்கும். ஜங்குக்கு அழகான க்யூட் பேபி பாய் தான் பிறக்கும். அவன் அப்படியே பார்க்க ஜங்குக்கு உரிச்சு வச்ச மாதிரி இருப்பான். ரெண்டு பேருமே சேர்த்து அவ்வளோ ஒரு அழகான க்யூட் பேபியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த பேபிக்கு ஹாரோன்னு பேர் வைப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஜங்குக்கு வியை பார்த்துட்டு நம்ம இப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்கு வீ மேலே சாஞ்சிப்பான். ஏன்னா அவங்க காலேஜ் டைமில் ரெண்டு பேருமே சண்டை போட்டுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. பட் கடைசியில் ஃபேட்டு வந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சிருச்சு. சைல்ட்ஹுட் லவர்ஸ் டு வாரெவர் லவர்ஸுங்கிற மாதிரி. ஸோ வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஓகேடா, இந்த ஸ்டோரி இதோட நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் யாருக்காச்சும் ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேயா, இந்த வீடியோ அவ்வளோதான்டா. மோதலும் காதலும் ஒரு வழியாக எண்ட் ஆகிடுச்சு. நான் இன்னும் ஒரு பாட்டு போடலான்னு நினச்சேன், பட் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் நான் ஸ்பெஷல் பார்ட் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னும் ஒரு ஒன் ஷார்ட் மூவி மாதிரி போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டியூஸ்டே வெனஸ்டேலாம் எக்ஸாம் இருக்குடா. ஸோ டெஃபினட்டாக எனக்கு அப்போல்லாம் போட டைம் இருக்காது. நாளைக்குமே என்னால் போட முடியுமான்னு தெரியல. பட் உங்களுக்காக நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் டியூஸ்டேக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்மாக ஒரு மூவி ஒரு சீரியஸ் நான் ஆரம்பிக்கிறேன். உங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். ஸோ ஓகேடா, அதாவது நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே இல்லாமல் அதுக்கும் நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே தான் எக்ஸாமினேஷன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டடீஸில் பார்க்கணும்ல, அதனால தான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைனா இந்த வீக்லேயே நான் போட பார்க்குறேன். ஓகேயா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் போடுற ஸ்டோரியில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபேண்டசி இருக்கும்ல, இவங்களை இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் லவ் இல்லை வில்லேஜ் லவ் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள். டெஃபினட்டாக என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மோதலும் காதலும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளோதான்டா, இது
இதோட மோதிரம் காதல் முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக சீரியஸ் பண்ணேன். இது நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சீரியஸாக போடவா, இனிமேல் ஒன் ஷாட் வாய்ஸ் ஓவர் மூவி அந்த மாதிரி போடவான்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் டெஃபினட்டாக பூஸ்டப் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போக வைக்கிது. ஓகேடா, உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா சாப்பிட்டு நல்லாவே தூங்கிட்டு எனர்ஜெட்டிக்காக இருங்க. ஓகே, எப்பயுமே நான் வந்து உங்களுக்காக ஹாப்பி எண்டிங் தான் கொடுப்பேன்னு தெரியும். ஸோ இதுவுமே ஹாப்பி எண்டிங்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் ஸ்பெஷல் பார்ட் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, டெஃபினட்டாக போடுறேன். ஓகே, ஸோ ஓகேடா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்டா.